கும்பகோணத்தில் உள்ள கோவில் குளங்கள், கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 4 மாதங்களுக்குள் அகற்ற தவறினால் கும்பகோணம் மாநகராட்சிக்கும் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கும்பகோணத்தில் உள்ள பொற்றாமரை குளம் உட்பட 44 குளங்களுக்கும் நீர் செல்லக்கூடிய 11 கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடந்த 2018ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கோரி மனுதாரர் வழக்கறிஞர் ஞானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் அப்துல் குத்தூஸ் அமரில் விசாரணைக்கு வந்த பொழுது ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி அளித்த அறிக்கையில் மொத்தமுள்ள 44 குளங்களில் 7 குளங்களில் இருந்து ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றி மீட்கப்பட்டிருப்பதாகவும் 3 குளங்களில் மரங்கள் உள்ளதாகவும் 4 குளங்கள் தொடர்பாக மதுரை அமர்வில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 26 குளங்கள் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மாவட்ட நீதிபதி அறிக்கை கூறப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கை எடுத்து வைத்த நீதிபதிகள் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 4 மாதங்களில் அகற்ற வேண்டும் எனவும் நீர்வளத்துறைக்கு மேலும் இல்லாவிட்டால் கும்பகோணம் மாநகராட்சி மற்றும் தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்த நீதிபதிகள் குறித்த காலத்திற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்க கோரி மாவட்ட நீதிபதி விண்ணப்பிக்க அனுமதிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் குளங்கள், வாய்க்கால்களில் எந்த கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் பொற்றாமரை குளத்தின் வரத்து கால்வாயில் கண்டறிந்து அவற்றை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கும்பகோணம் மாநகராட்சிக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.